என்னைய பார்க்கல உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவுக்கு நாரதர் வேஷம் போடுவாங்க. அது மாதிரி கூட இல்ல. அது மாதிரி நினைக்கிறீங்க. அதுல கூட நீ சேர்க்க முடியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. ஆளியில் துயில் மாதா அழமகள் ஒளியேதா நாராயணா நாராயணா ஆதி துயில் வாசா அலைமகள் மகிழேசா ஆதி துயில் வாசா அலைமகள் மகிழேசா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா ஓம் நமோ நாராயணா கலகம் சங்கத்தில் கலகம் வேணிலும் கலகம் அவசியம் கலகம் உண்டு. நீ நாரதரா நான் நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம். நாராயண மகன் சாமி நான் தான் நாரதர். சாமி தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாம். இதற்கு முன்பதாக ஒருவர் வந்தாரே அவர் டூப்ளிகேட் நாரதர். ஓ சாமி ஒரு சின்ன தூங்குறாங்க எழுப்பிடுங்கம்மா. நாரதர் வந்திருக்காருன்னு சொல்லி எழுப்பிடுங்க. ஒரு சிறிய சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் மடியில் வீணை தொங்க வேண்டுமே? ஆமாம். வீணை செய்ய சொன்னேன். ஆசாரி தண்ணியை போட்டு தூங்கிட்டாங்க. மற்றொரு சந்தேகம் சொல்லுப்பா. கேளு. என்ன சந்தேகம் வந்தாலும் கேளு. முக்காலமும் தெரியும். தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாயா. தாங்கள் தான் உண்மையான நாரதரால் கையில் செப்பலா கட்டை இருக்க வேண்டுமே? சப்தத்தாலும் கட்டை. அது ஏன் கொண்டு வரலன்னு கேட்குறீங்க? ஆமா அதானே. ஏன்னா சப்தங்கள் தான் சுரங்கள். அது எதுல வேணாலும் வரலாம். கேக்குதா? நம்ம வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி சாமி மீண்டும் சந்தேகம். எதை வேணாலும் கேளியா? சந்தேகம் கேட்பதால் உங்கள் தாங்கள் கொண்டு நீங்க எதெல்லாம் சொல்லுவதற்கு தானே நான் எவ்வளவு சந்தேகத்தை இது பண்ணி குடும்பத்திலே என்னையே சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன். சாமி தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் பூநூல் தொங்க வேண்டுமே? நமக்கு பூநூல் சொன்னே 6 மீட்டர் வரும் என்று சொன்னார்கள். 6 மீட்டர் ஊரில் நமக்கு 300 ரூபாய்க்கு செலவு வைக்கணும்னு தேவையில்லை. சாமி சாமி மீண்டும் மன்னிக்கவும். மீண்டும் சிறிய சந்தேகம். ஏதா இருந்தாலும் கேளியா? தாங்கள் தான் உண்மையான நாரதர்? ஆமாம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசி கொண்டுள்ள? நான் சந்தனம் பூசுவோம் என்று நினைத்தேன். 5 கிலோ தேவைப்படுகிறது. அதனால் பூசவில்லை. அதனாலே ஆணை மகத்தனே. சாமி கேளுப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேளுங்க. எதை கேட்டாலும் சொல்லிடுவீங்க. சொல்லத்தானே வந்திருக்கேன். நானும் இத்தனை வருஷமா கலை உலகத்தில் இருக்கேன். சரி. நம்ம டான்ஸ் ராணி இருக்குல்ல, எப்போ வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அது மாவணி மாசம் 23ஆம் தேதி மதியம் 1:45. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே அது ஆக்குனதே. சரி சந்திப்போம். ஆனை முகத்தனே 5 கரத்தனே நாராயணா அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வணங்குவோமா? எப்படின்னு கேளுங்க. இருக்காரு. அப்படியா? ஆமா. வரட்டும். சந்திப்போம் சிந்திப்போம். அந்த லோக்கல் நாரதரை வர சொல்லுங்கள். லோக்கல் கல்வினை தனை நாடி நாரதல் புகழ் பாடி கல்வினை தனை நாடி நாரதல் புகழ் பாடி வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி ஓம் நமோ நாராயண 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 டப்பாங்குத்து பாட்டாயா அது?
பெருமாளுக்கான பாட்டியா? அதுவும் பெருமாள் பாட்டியா? ஆமா, பெருமாள் நாரதர் தானே. நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் தெரியாம நாராயண ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கவா? இப்ப யாரோ ஒருத்தர் நாரதர் வந்திருக்கான்னு எழுப்பு சொன்னேல, ஆமா. அவ எந்திரிச்சு நீ நிக்கும் போது உன்னை முகரையை பார்த்துட்டு மறுபடியும் தூக்கம் வந்து தூங்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல நாரதர்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு சிந்தனையில அதுக்கப்புறம் வள்ளிதேவன நாடகம் பார்க்க வருவாங்களாயா? அப்படி இல்ல, இந்த அந்த அம்மா அப்படி மல்லா கடந்து எந்திரிச்சிச்சு நாரதர் வந்தவன. ஒரிஜினல் நாரதர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இது அதிர்ச்சியில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது? அதெல்லாம் எந்த பருவம். இங்க பாரு உண்மையிலே உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, நியாயமா எனக்கு கோவம் தான் வந்திருக்கணும். எதுக்கு எனக்கு உங்களை பார்த்தோன்னே எதுக்கு எனக்கு சந்தோஷம் வருதுன்னா, இந்த பூலோகத்துல இறைவன் அதாவது பிச்சை எடுப்பது கேவலமானது இல்ல. எம்பெருமான் சிவபெருமானே முடிசார்ந்த மன்னனும் இறுதியில் பிடிசாமன்னு கையில திருவோட்டை வச்சு பிச்சை எடுத்திருக்காரு. அப்படி இந்த பூலோகத்துல எத்தனை தெய்வத்தின் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருப்பீங்க? ஒரு ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆஞ்சநேய வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கலாம்? நின்னாக்க எனக்கு ஒரு ஆதங்கம், என் வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கலைன்னு. ஆனா உங்களை பார்க்கும் பொழுது இந்த பூலோகத்துல என் வேஷம் போட்டு நீங்களும் பிச்சை எடுத்து அதற்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? எனது மகிழ்வாக உள்ளது. நன்றி. சனி ஏன் சைக்கிள்ல வருது? ஏன் முதல்ல கோயில் வேலை நாகரிகம் முக்கியம். கோயில் குழப்பம் என் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறேன். நாரதரை பாக்கிறேன் பிச்சை எடுத்து வேஷம் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்னை பார்க்கல உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவுக்கு நாரதர் வேஷம் போடுவாங்க. அது மாதிரி கூட இல்ல, அது மாதிரி நினைக்கிறீங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நான் எதுக்கு பிரச்சனை? மகரிஷி நான் சரியா? நாரதர் நானா நீங்களா? முக்காலம் உணரக்கூடிய நாரதர் நான். எனக்கு தெரியும், தாளக்காரர் அக்காவும் எனக்கு தெரியும். டேய் நான் முக்காலம் நின்று தாளக்காரர் அக்காலும் தெரியுமா? கூடு விட்டு கூடு வாங்கிற தன்மை எனக்கு உண்டு. ஐயா நீங்க கூடு விட்டு தான் கூடு வாங்கிருக்கீங்க. நான் வீடு விட்டே வீடு வாங்கிருக்கேன். வீடு விட்டு வீடு வாங்கிறியா? ஏய் அது திருட்டு பையன் பண்ற வேலைடா. திருட்டு பையன் இல்ல, நாரதர் நான் தான் நாரதர். 18 புராணங்களை விளக்கக்கூடிய மகரிஷி. புராணம் நான் படிச்சவன். 14 லோகம் போகக்கூடிய அதெல்லாம் விவரம் சொல்லலாம். திராதல மகாதல விசாதல பாலம் பிரதாகம் சொல்லிருக்காங்கல்ல. அம்மா தூங்குறா இல்ல? பேரே வரலையே. யாருக்கு வரல? எனக்கு வரல. புராணத்தில் இருக்கக்கூடிய நாரதத்துல இருக்கது ஒரு நாரதர். நான் தான் நாரதர். புராணத்தில் இருக்கேதானே நீ? ஆமா. அப்ப என்னென்ன புராணத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியணும்ல? ஆமா. புராண பேர் மட்டும் சொல்லு. புராணம் நீ உண்மையான நாரதர் ஒத்துக்கிட்டு புராணம் போயிரேன். இங்க எவ்வளவு சவுண்டா இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா யாரா காதுல பூச்சி துணி யாரா கேன போய் வருவேன் அவன்ட்டு போய் நோடு இப்படி போடும் அப்படி போடும் அப்படி வராதீங்க. ஒரு விஷயம் தெரியாம வந்ததோட பஞ்சாயத்துல அந்த பேசுற துணி இருக்கு பாத்தியா, அது என் மனதை புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம். புராணம் தெரியும்ல? தெரியாம நாரதர் தானே நீ? ஆமா. நான் நாரதர் நீ நாரதரா? நாரதரா புராணம் தெரியும்ல? நான் நாரதரா நீங்க நாரதம் பாப்போம். புராணம் தெரியும்ல? புராணம் தெரியுமா? பேசுமா? வாயா. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வரமபுராணம், வாமனபுராணம், மந்தியபுராணம், குருபுராணம், பிரமாண்டபுராணம், பிரம்மணிகை, வையபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கருடபுராணம், கண்டபுராணம். நீ நாரதர் தானே? எங்க சொல்லு. இப்பதான் சொல்லினேன். சொல்ல என்ன உசுரை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உசுரை கொடுத்து என்ன சொன்ன? என்ன புராணம் பிரம்மபுராணம் பத்மா ஏன் இப்ப உசுரை கொடுத்து அண்ணே? ஏய் யூடியூப் எடுக்கிற சொன்னா இல்லையா? ஊர்காரோட ஏமாத்தலாம். ஏய் சொன்னது நானப்பா. உசுரை கொடுத்து தங்கச்சி சொன்னா ஏய் சொன்னது நாயா? எவ்வளவு சவுராவளா பார்த்துக்க சொல்லுது சொன்னியா? அப்ப நான் சொல்லும்போது நீ சொன்னியா? தூங்காம கவனிக்குது, அதான் முக்கியம். அப்படியா? வேகமா சொன்னதால நான் கவனிக்கல. பொறுமையா பேசுவோம். நிறுத்தி சொல்லுவான். அப்ப தெரியும்ல? பேசுவான். பிரம்மபுராணம், பத்மபுராணம், உண்மபுராணம். உண்மபுராணம் புராணமே இல்லையடா. புராணம் இல்ல, அப்புறம் உருமபுராணம். உருமபுராணம் பேர் இருக்கா? உருமபுராணம் இல்லங்க, கூர்மபுராணம். ஓ கூர்மபுராணத்தை எப்படி சொன்னியா? பவிஷ்யபுராணம், வராகபுராணம். வராகபுராணம் நான் சொல்லிட்டேன். அடுத்து தெரியல நாரதர் இல்ல? தெரியல. கால விழுந்து கும்பிடு. யாருக்கு தெரியல? உனக்கு நாரதர்னா அவர்களோட தகுதி என்ன தெரியுமா? ஐயா நாரதர்னா தெரியாம வருவாங்க. 33 கோடி தேவர்கள் எந்திரிச்சு நிப்பாங்க. யார் வருவாங்க? அவதானே சிறப்பு எனக்கு உண்டு. இவ்வளவு ஐயா பராசமர் குடும்பத்திலே சென்று மிகப்பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியவன் இந்த நாரதர். நான் குடும்பத்துல போய் சரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கேன். என்ன குடும்பத்துக்கு போற? மயில ஏறி போய் சுத்தி வாடா, அப்பதான் உனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அப்படி என்ன சிவன் விசாரணை போட்டி? நீ நாரதர் தானே? அந்த கதை தெரியுமா உனக்கு? யாருக்கு? வா பேசுவோம். உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரலோ அவர் முருகன் மயில ஏறி இரு போட்டியா தானே? ஆமா. போட்டினா முருகன் என்ன பண்ணாரு? முருகன் என்ன பண்ணாருன்னா மயில் ஏறி உலகத்தை சுத்தி வந்தார். போனார்ல. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? விநாயகர் என்ன சொன்னா அப்ப தாய் தந்தை தான் முக்கியம், தாய் தான் வந்தா உலகம் அப்படின்னு தாய் தான்
உலகத்தை சுத்தினாரு. போட்டி என்ன? உலகத்தை எப்படி முருகன் சுத்தணும்? ஆமா. இதானே அதான் நான் கேக்குறேன். முருகன் தன் வாகன மயில் மேல சுத்தினார்ல, ஆமா. இதுக்கு இதை செஞ்சிருக்கலாமே. எது? நீ மயில சுத்தான்னு சொன்னதை ஒத்துக்கிறேன், நியாயம் தான். அந்த கதை நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த உலகத்தை ஒரு நொடியில சுத்தக்கூடிய தகுதி மயிலுக்கு கிடையாது. சரி. அவங்க மாமே பெருமாள் இருக்காருல்ல, ஆமா. பெருமாள் ஒரு வாகனம் இருக்குல்ல, ஆமா. என்ன கருடன். அந்த கருடன் மீது ஒருவேளை இரவல் வாங்கி அதுல முறிய சுத்தி இருந்தா சரி. ஒரு நொடி பொழுதுல இந்த உலகம் சுத்தி இருக்கலாம் இல்லையா? எங்க அப்படி சொல்லணும். பாரு, என் கதையை நீ தப்பு சொல்லாத, யாரு? என் சிந்தனை தப்பு சொல்லாத. நான் ஒண்ணும் தவறா நான் பேச அப்ப மாட்டேன். முறிய எதுல போய் சுத்தி இருக்க முடியும்? ஐயா முருகன் மயில ஏறி ஏய், கருடன் போயிருக்கனா? மயில்ல முருகன் கருடன் போயிருக்கனா? முருகன் தான் சுத்தினா என்ன கதை பேசிட்டு இருக்க?